Hi, my dear friends and families. Welcome back to our channel Kayal Mohan. இன்னைக்கு என்ன வீடியோனா, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் லீவு. அதனால சொல்லிட்டு, ஓகே அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க. குழம்பு வைக்க சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ வாங்க நான் எப்படி சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பினா என் கூட பிறந்த தம்பி. அவன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். புதினாவும் போட்டு நல்லா வதக்கி விடணும். புதினா நல்லா வதங்கணுன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி இருந்தது. அதனால் சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 செகண்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்ப நம்ம கிளறி விடணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா.
பிரியாணிக்கு நான் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் வந்து ஆல்ரெடி எத்தனை டம்ளர்னு சொல்லிட்டு ஜக்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா 2 பேரும் அக்கா பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால சொல்லிட்டு தான் ரொம்ப சவுண்டாக இருக்குது. அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பையன், எனக்கு 2 பாப்பா, 2 பேர் 4 பேரும் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. அதனால சொல்லிட்டு தான் சவுண்டாக இருக்குது. தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்ட பிறகு மேலே கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்க்க பிரியாணி மாதிரி இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம் போடலை, இப்போ சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். தம் நான் எப்போ போடுவேன்னா தண்ணிலாம் வற்றி வந்ததுக்கப்புறம் தான் தம் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் 65 போடுறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சிக்கன் 65 மசாலா இது மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எக்கு லெமன்லாம் போடலை, இதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தாண்ட அடுப்பில் முட்டை அவிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் பிரியாணி, ஒரு அடுப்பில் எக் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியில் தண்ணிலாம் வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குக்கர் மேலே உள்ள மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இப்போ 65 போட்டுக்கலாம். $65 பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் முட்டையை உரித்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம சிக்கன் கிரேவி வைக்கலாம். ஒரு அடுப்பில் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம கிரேவி வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன்.
தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, அப்புறம் எக் பாயில் பண்ணது, அப்புறம் சிக்கன் 65, கிரேவி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஆனியன் ரைத்தா. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு கொல்லையில் பார்த்தீங்கன்னா நிறையா சீத்தாக்காய், நார்த்தங்காய், அப்புறம் மாதுளை பிஞ்சுலாம் வச்சுருக்கு. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதுளை செடி பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி தான் வச்சான். பிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருக்கு. நல்லா ரெட்டாக இருக்கும் இந்த மாதுளை பழம். இங்கே 2 பிஞ்சு வச்சிருக்கு, அப்புறம் அங்கே ஒன்று, அப்புறம் இந்தோ ஒன்று, அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று வச்சிருக்கு. அப்புறம் இந்த சைடில் ஒன்று வச்சிருக்கு. பிஞ்சு நிறைய பிஞ்சு பார்த்தீங்கன்னா கொட்டி போயிடுச்சான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நெல்லி கன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி படிக்கிற காலேஜில் கொடுத்தாங்களாம். ஏதோ அறம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாங்களாம். அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கன்று இருக்குது. இந்த கருவேப்பிலை கன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து என் தம்பி வச்சான். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதோட விதை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து பக்கத்துலேயும் ஒரு செடி முளைச்சிருக்கு, கருவேப்பிலை செடி. இது இருக்க பாருங்க, இதுதான் நல்லா பெருசாக இருக்கும் கருவேப்பிலை. எங்கள் அக்கா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நார்த்த மரத்தில் மேலே பாருங்கள் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. பிஞ்சு இல்லை, காய் நல்லா இனிப்பாக இருக்குது நார்த்தங்காய். அப்போ தான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேனி கூடு இருக்குது. தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. கேமரா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நார்த்த மரத்தில் வந்து தேனி வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தா மரம் இருக்குது. சீத்தா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி கன்று எங்கள் அம்மா வச்சாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெரிய டிசம்பர் சேப்பு கலரில் கனகாம்பரம், பெரிய கனகாம்பரம், சேப்பு கலரில் பூக்குமல்ல அந்த கனகாம்பரம். இப்போ பூக்களை சீசன் இல்லை போல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கனகாம்பரம், இது ரெட் கலரில் தான் பூக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தென்னை மரம் இருக்குது.
தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வச்சது. எங்கள் அப்பாலாம் வச்சது கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா வச்சுருக்காங்க தென்னை மரம். எல்லாம் ஓவர் ஹைட்டில் தான் இருக்குது தென்னை மரம்லாம். இதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் தென்னை மரம் ஏற மாட்டாங்க ஹைட்டாக இருக்குன்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இன்னும் வைக்கல. பிஞ்சு நிறைய காய்க்கும், பட் இப்போ சீசன் இல்லை போல், காய்க்கல. அப்புறம் அப்படியே வந்தேன்னா வீட்டுக்கு எதுக்கு அழகுக்காக வேண்டி எங்கள் அம்மா மல்லிச்செடி வச்சாங்க. அது நல்லா பெருசாகிடுச்சு. பூ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொக்கு எதுவுமே விடலை. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வச்சது தான். சீசன் டைம்லலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பூ பூக்கும். பார்த்தீங்கன்னா பூக்கலை. ஓகே, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.